வணக்கம்பளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீனை தாங்க நம்ம சமைக்க போறோம். எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லயே தான் நம்ம வந்து சமைக்க போறோம். அது வந்து அவங்க தான் அந்த மீன் வாங்கினது. இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல செய்ய போறது இல்ல, அவங்க ஊர் ஸ்டைல்ல அவங்க சொல்லி நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு முதல்ல வந்து மீனை கிளீன் பண்ணி எடுத்துப்பாங்க. அது மேல இருக்கிற அந்த இட்டை வெட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இந்த ரெக்கையை வெட்டுவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்போ கேரளா ஸ்டைல்ல மீன் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா மசாலா அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன மசாலான்னு முதல்ல கேட்டுருவோம். இதுல என்னென்ன கலந்துருக்கீங்க? இது மிளகு பொடி, மஞ்சள் பொடி, பின்ன ஃபிஷ் மசாலா, பின்ன சால்ட், அவ்வளவுதான். வேற எதுவும் தண்ணி, ஆயில், பின்ன தண்ணி லைட்டா, அவ்வளவுதான். போ இந்த மசாலா ஃபுல்லா அப்படியே தடவுறாங்க. இந்த மீன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்காக ரெடி பண்றாங்க. இந்த போட் ஹவுஸ்ல வரவங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி நீங்க எந்த மீன் வேணுமோ உங்களுக்கு கேட்டீங்கன்னா அது அவங்களே வந்து நல்லா சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க ஊர் கேரளா ஸ்டைல்லே சமைச்சு தருவாங்க. பாருங்க, அது ஃப்ரெஷ்ஷான மீனே அப்படியே எப்படி மசாலா உள்ள நல்லா இறக்கி இது அப்படியே ஃபுல்லா சமைப்பாங்க போல இருக்கு. இவ்வளவு மசாலா இருக்கு. இதை ஃபுல்லாவே உள்ள வெளில எல்லா இடத்துலயும் தட்டிடுவாங்க. பாருங்க, அவர் கண்ணுல வச்சுட்டீங்களா கொஞ்சம் மசாலாவை? சின்ன கண்ணு தானே போட்டு உள்ளதான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா வந்து ஏதோ ஒரு ரூம்ல போயிட்டு உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ரூம்லாம் கிடையாது, போட்டு தான். நம்புலீங்கன்னா அதை பாருங்க, வெளியில காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, வெளியில தண்ணி நம்ம போட்ல தான் இருக்கும். உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். மூடிடுவாங்க, அவ்வளவுதாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீன்ல நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இது அப்படியே எடுத்து எண்ணெயில இறக்க போறாங்க. இது வந்து மீன் பொரிச்சதுதான் செய்யறாங்க. இல்ல எங்களுக்கு வந்து பொரிச்சா மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம். அதனால எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெயில இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சோம்பு போட போறாங்களா எண்ணெயிலேயே. சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் மட்டும் தான் ஏதோ மீன் இறக்குவாங்களாம். அப்பதான் அந்த பிளேவர் கிடைக்குமா. பூண்டு, இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுருக்காங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்க்கிறாங்க. நல்லா மீன் நல்லா வாசனையா இருக்கு போல இருக்கு. இதுல பொரிக்கும் போதுதான் எவ்வளவு பெரிய மீனை பாருங்க. 3 கிலோ மீன் அப்படியே எண்ணெயில இறக்கிட்டாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது உண்மையிலே வேற லெவலுங்க. இருக்கிற மசாலா பாருங்க, எண்ணெயில அந்த அளவுக்கு பிரிஞ்சே போகல. அதுலயே நல்லா ஊறிடுச்சு. ஏன்னா அதனாலதான் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது. பாருங்க மீன் எப்படி பொரியுது பாருங்க. அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து அப்படியே திரும்ப மேலேயே ஊத்துறாங்க. அப்பதான் இந்த சைடு வந்து நல்லா வேகும். ஏன்னா வந்து மீன் ரொம்ப பெருசா இருக்கனால உடனே பரட்ட முடியாது. நல்லா வேக விட்டுதான் ஒரு சைடு வேக விட்டுதான் பரட்ட முடியும். பாருங்க, சரியா வாசனை அப்படியே பயங்கரமா இருக்குங்க. பயங்கரமான வாசனை. கேரளா ஸ்டைல் இதான் போல இருக்கு. ஒரு வழியா நம்மளோட பிஷ் வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, மசாலா எல்லாம் போட்டு வேற மாதிரி வந்திருக்கு. மேல இந்த கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே எப்படி ஒட்டி இருக்கு பாருங்க. அந்த மசாலாவோட அப்படியே எடுத்து பிரிச்சு மேய வேண்டியதான். சைட்ல பாருங்க வெங்காயம், இந்த தக்காளி, எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. நல்லா பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அப்படியே லைட்டா அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே பறிச்சு சாப்பிட வேண்டியதாங்க பிச்சு. உண்மையிலே செம்மையா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. மசாலா பயங்கரமா இருக்குது. டேஸ்ட் அடிப்பொலினா சூப்பரா அடிப்பொலி. வேற லெவலுங்க. சதீஷ் ப்ரோ அவங்க தான் வந்து சமைச்சதே. செஃப் அவங்க வேற லெவல்ல சமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டகாசமா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோ பாருங்க, மை ட்ரிப் ஹவுஸ் போட். அவங்க தாங்க வேற லெவலுங்க. செம்மையா இருக்குதுங்க. நைட்டு, காலையில, மதியம், நைட்டு அட்டகாசம் வேற லெவலுக்கு பண்ணிட்டாங்க. வெறித்தனமா இருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சாப்பாடா இருக்கட்டும், சுத்தி காட்டுறதுக்கு இடமா இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், உள்ள அப்படியே ஏசி போட்டு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா தாராளமா ரூம் போட்டு வெளியில தங்கறதுக்கு அழகா ஒரு நாள் இங்க தங்கிட்டு போயிடலாங்க நீங்க.